ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மனோஸ் எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ஸ்நாக் தாங்க செய்ய போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் சிக்கன் கிறிஸ்பி ஹாட் விங்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிறிஸ்பி ஹாட் விங்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி விங்ஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. கடையில் கேட்டாலே விங்ஸ் பீஸ்ன்னு தருவாங்க. இதை இப்போது மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரைண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 எக். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் விங்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மைதா ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெரி பெரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பெரி பெரி பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளேக்ஸ் வராது, அதனால 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. சிக்கனை நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மாவில் இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். அதில் எக்ஸஸ் மாவு இருந்ததுன்னா அதை நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆகணும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கனை ஒரு 2 minutes கழிச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க, ஃப்ளேக்ஸ் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. பார்க்கவே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. சிக்கன் கிறிஸ்பி ஹாட் விங்ஸ் ரெடி. இதே டிஷ்ஷை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. நம்ம வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு பார்த்தீங்களா? காசுக்கு காசும் மிச்சம், வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய் பாய்.